எட்டி பொருங்கட்டி என் மருமக கதையை கூட்டிட்டு வரேன். எனக்கெல்லாம் நீங்க அடங்க மாட்டியே. என் குடத்தை பிறக்கி போட்டுட்டு எவட்டி தண்ணி பிடிச்சது இன்னைக்கு இருக்கு. உங்க பம்பையிலலாம் ஆறுக்குறனா இல்லையான்னு பாருங்க. அடியே உனக்கு என்னாச்சு? நடு வீட்டுக்குள்ள இப்படி குத்த வச்சுட்டு உட்காந்துருக்க. எடி தண்ணி பிடிக்க கூப்பிடலான்னு பார்த்தா இப்படி வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கிய என்னத்துக்கு? அடியே வாயை சொல்லட்டி வடக்காக்கவும் தெக்காக்கவும் பேசுன்னு பேசுவியே. இப்ப என்னாச்சு? எல்லா பொறிஞ்சி தள்ளுவியே. என்னத்துக்கிட்டு இப்படி வீச்சத்துல கிடக்க? உனக்கு என்ன விட்டுட்டு போறது ஏன் புருஷன் தானே, உன் புருஷன் ஒண்ணு இல்லையே. அடியே அந்த ஆள் விட்டுட்டு போய் வருஷ காலம் ஆகுது. நான் என் மவனுக்காக ஊர்ல கிடக்காரு வெளி வேலையா போயிருக்காருன்னு பொட்டை வச்சுக்கிட்டு இன்னைய வரைக்கும் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அந்த ஆளு கட்டையில போய் வருஷ காலம் ஆகுது. அது என் மவனுக்கு தெரியாம வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஏன் புருஷன் போல ஓம் புருஷன் வேலைக்கு போறான்னு வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்க. என்னத்து சொல்லுது? ஒருத்த மவனை வளர்க்குறேன்னு ஊர்ல உள்ளவெல்லாம் என்கிட்ட அவங்கிட்ட ஏன் இப்படி மறைச்சி செல்லம் கொடுத்து வளர்க்குறேன்னா என் பிள்ளை பொக்குன்னு போயிடக்கூடாதுன்னு தான் இத்தனை காலமும் அப்பன் சித்தத்தை கூட அவனுக்கு தெரியாம வச்சிருக்கேன். நீ வேற ஒளறி கொட்டிடாத. அவன் 2 வயசுலயே இவரு போய் சேர்ந்துட்டாரு. அவனுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் பொட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு நாள் பொட்டு வைக்காம வாசல்ல இருந்தேன். என்னை பார்த்து ஏமா நீ பொட்டு வைக்காம இருக்கேன்னு கேட்டான். அன்னைக்கு வச்ச பொட்டு என்னைய வரைக்கும் மறக்காம எடுத்து நெத்தியில வச்சுட்டு வெளியே வரேன். நீ வேற அவங்கிட்ட எதையாவது சொல்லி அவன் வருத்தப்பட போறான். இது வேறையா? இனி என்னத்தெல்லாம் என் புருஷனுக்கு தெரியாம மறைச்சிருக்கியோ தெரியல. என்ன தட்டி மறைக்கிறதுக்கு இருக்கு? எல்லாமே எனக்கு என் பிள்ளை தான் இருந்தேன். இப்போ நீ வந்து இங்க குத்த வச்சுக்கிட்டு அவனை மடக்கி உன் கைக்குள்ள வச்சிருக்க. ஆமா மடக்கி வச்சிருக்காவோ. அப்படியே இருந்தாலே நான் சொன்ன உடனே கேட்டுருவாரு. இங்க இருக்கிற வேலையெல்லாம் ஆகாதுன்னு வெளியூருக்கு போறேன்னு ஒத்த காலில் நிக்கிறாருல்ல. இன்னும் எத்தனை காலம்தான் நான் இப்படி ஒத்தையில இருக்கணுமோ தெரியல. ஏமட்டி ஊருக்கு வேலை வெட்டிக்கு போறவங்களாம் மனுஷனா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே மனுஷன் இருந்தா எப்படி? கை நிறைய சம்பாதிக்கணும்னா போயிட்டு தான் வரணும். அது சரி, நீ ஒத்த கட்டையை இருந்து பழகிட்டல, அதான் உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. எனக்கு ஒத்த கட்டையே இருந்து பழக்கமே கிடையாது. அதான் பக்குன்னு இருக்கு. என் புருஷனை அனுப்பிட்டு நான் ஒத்தையில என்ன பாடுபட போறனோ தெரியல. ஏன் ஊர்காட்டில் இருக்கவலாம் மனசு இல்ல? அடியே ஒழுங்கா போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வெளியே வா. இவ்வளவோ தண்ணி சட்டைக்கு மல்லுக்கு நிக்காளுவோ. எவ அது உன்கிட்ட மல்லுக்கு நின்னது? நீ இப்போ நான் வாரேன். அவ குடுமையை அறுத்து கையில கொடுக்கறனா இல்லையான்னு பாரு. அப்படி சொல்லு, வா வெளியே. என்னடா மச்சி, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஏன்டா இப்படி எப்போ பார்த்தாலும் சோகமாவே இருக்க? டேய், நீ குடும்பஸ்தன் ஆகி பாரு, அப்புறம் தெரியும். எங்க அம்மாவையும் சாந்தியும் தனியா விட்டுட்டு போனா மனசு வலிக்குடா, சங்கடமா இருக்கு. அவங்களுக்கு அக்கம் பக்கம் யாராவது ஆறுதலா இருந்தா பரவாயில்ல. யாருடா இருக்கா? எதிர்த்த வீடு மாமியார் வீடு. ஆனா அவங்க பேசுறதே கிடையாது. அதான்டா எனக்கு என்னமோ போல இருக்கு. டேய், உனக்கு ஆயுசு 100 தான். நீ உன் மாமியார்னு சொன்ன உடனே உன் மாமியார் வர்றாங்க. டேய், அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. அங்க எங்கேயாவது வேலையா போவாங்கடா. எனக்கு என்னமோ அப்படி தெரியல மச்சி, உன்னை பார்க்க வர மாதிரிதான் இருக்கு. சும்மா இருடா. அவங்க என்னைக்கு என்கிட்ட பேசியிருக்காங்க? என்ன பார்க்கலாம் வரமாட்டாங்க. டேய், அவனை பார்த்தா உனக்கு கோயில் மாடு மாதிரி தெரியுதா? அடப்பாவி, நீ ஒருத்தனே போதும். டேய், உங்க ஆட்சி வந்துட்டு இருக்காங்க, போட்டுக்கிட்டு கொடுத்துடாத. இங்க பாரு தம்பி, அந்த கழுதை வெறும் அறிவு கட்ட கழுதை. எதையாவது மனசுல வச்சுக்காது. படக்குன்னு என்னனாலும் பேசிடும். எனக்கு அது தனியா இருக்கிறது நினைச்சா மனசு சங்கடமா இருக்கு. என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சரி 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். அவ்வளோ தொல்லை தாங்காம தான் நான் உங்க 2 பேருக்கிட்டையுமே பேசல. இப்போ வரைக்கும் அவளை பார்க்கும் போதெல்லாம் பெத்த மனசு பக்குன்னு தான் இருக்கு. அவகிட்ட பேசணும்னு மனசு துடிச்சாலும் மூத்தவளுக்காக வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா நீ இப்ப
அவளை விட்டுட்டு வெளியூருக்கு போறேன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் தேவையா தம்பி? இங்கேயே ஒரு வேலையை பார்க்க வேண்டியதானே? அந்த கழுதை ஆசைப்படும், ஆனா அது மனசுல உள்ளத வெளியே சொல்ல தெரியாது. சரியான வெகுளி. எல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசும், ஆனா அப்புறமா உட்கார்ந்து அழும். எனக்கு உங்க நிலைமை புரியுது. நீங்க பேசாட்டாலும் உங்களுக்கு எங்க மேல கோபம் இல்லைன்னு எனக்கு புரியுது. நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், நான் உனக்காக காத்திருக்கேன், நிதானமா கல்யாணத்தை பண்ணலான்னு. ஆனா அவசர அவசரமா இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டியையும் எங்க அம்மாவையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அதுதான் என் ஆசை. இங்க தான் நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, அவளை பார்த்துப்பீங்க. அவ சந்தோஷமா இருப்பா. நான் ஒரு 2 வருஷம் மட்டும் கண்ணை மூடிட்டு இருந்துட்டேன்னா ஓரளவு காசு வந்துடும். அப்புறம் இங்கேயே ஒரு வேலையை பார்த்துட்டு நான் அவளை சந்தோஷமா வச்சுக்குவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இல்ல தம்பி, அதுக்காக மட்டும் நான் இங்கே வரல. உங்க 2 பேருக்குள்ளேயுமே எதுவுமே நடக்கலையாமே. கல்யாணம் முடிஞ்சும் என் மவா இன்னும் அவளாதான் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். நீயும் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆன பிறகுதான் நாம புருஷன் பொண்டாட்டியே இருப்போம்னு சொன்னியா. இதெல்லாம் தேவையா தம்பி? இங்க பாரு, நீ வெளிநாட்டுக்கு போற. என் மவா பிள்ளை குட்டியா இருந்தா கூட இங்க சந்தோஷமா இருக்கிறான்னு நினைச்சிட்டு நான் மனசை தேத்திக்குவேன். புருஷன் வேலைக்கு போயிருக்கான், வருவான், அதுக்காக காத்திருக்கான்னு சொல்லலாம். ஆனா இவ ஒத்த மரமா இங்க தனியா நிக்கும் போது மனசு வேதனையா தானே இருக்கு. அவ ஒண்ணு நினைச்சுக்கிட்டும் நீ அவளை நினைச்சுக்கிட்டும் இவ்வளவு தூரம் பிரிஞ்சு இருக்கணுமா? இது தேவையா? ஐயோ அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. ஆனா என்ன செய்யறது, ஆம்பளை இருக்கிறவன் நல்லா சம்பாதிக்கணும்னு பொண்டாட்டி மட்டும் இல்லை அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க தானே. நான் அவங்க 2 பேரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். இந்த பிரிவு எல்லாம் நல்லதுக்குன்னே நான் நினைக்கிறேன். என் பொண்டாட்டிய நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் நீங்க மாப்பிள்ளைய பாருங்க. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கட்டும், எல்லாம் நல்லதாவே நடக்கும். தேவையில்லாம கவலைப்படாதீங்க. சரி தம்பி, அப்புறம் ஓ இஷ்டம். நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ எங்க போனாலும் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. உடம்ப பாத்துக்க. இந்த கழுதை இங்க தானே இருக்கா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேன் தம்பி. சரிங்க அத்தை. இல்ல வா போவோம். அச்சி நீ முன்னாடி போ, நான் வாரேன். சரிடா. என்ன மாமா எப்பா பட்டலும் உம்முனு என்னதுக்கு இந்த தாடா கோழி முட்டை விடுறதுக்கு சங்கடப்பட்ட மாடி நிக்கிற? நல்லா சுடிச்ச முகமும் சீதையுமா எடு சரியா? சும்மா தேவலாம உம்முனு இருக்காத. அந்த சாந்தி கழுதைய நான் பாத்துக்கிறேன். டேய், அவ என் பொண்டாட்டி. அவளை பார்த்து கழுத குதிரன்னு அப்புறம் நடக்கிறதே வேற. முதல்ல அவன் எனக்கு சித்தி, அப்புறம் தான் அந்த கழுதை உன் மடுக்கு பொண்டாட்டி. வாடட்டா? என்னடா உன் மாமியா உடம்பு பார்த்த உடனே சரியான டெரர் பீஸா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா டம்மி பீஸா தான் இருக்குது. டேய் சும்மா இருடா. உனக்கும் வருங்கால மாமியாரா ஆக போறவங்க பார்த்து பேசு. நான் தான் ஆசைப்படுறேன். நான் மட்டும் ஆசைப்பட்டா போதுமாடா? பாக்குறா சிரிக்கிறா, ஆனா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளே. சொல்லுவா சொல்லுவா, சொல்லாம எங்க போவா? யூ மாமா, யூ உமர் தனியா? யூ உமதைய கூப்பிடுறேன். மாமா உன்னை தானே பார்த்துட்டே இருக்கேன், என்னன்னு சொல்லு. யோ ஒன்னும் நான் கூப்பிடல, நான் எங்க மாமாவை கூப்பிட்டேன். அவன் உன் மாமானா? நான் யாரு? பேசாம போறியா? என்னமா வருது? ஏ மாமா. என்னம்மா சொல்லு. ஆமா, நீர் பிசாட்டி இங்க வந்து நின்னுக்கிட்டு இவர்கிட்ட கதையை பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க அவ திருச்சண்டையில இருக்கிறவ குடத்தெல்லாம் போட்டு மீதியில மிதிச்சு கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ரவுடியாட்டம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறா. இது வேறையா? இவளுக்கு தினம் இதே வேலையா போச்சு. நீ போ, நான் வரேன். முதல்ல அங்க போய் என்ன ஏதுன்னு பாரு. அதான் சொல்றல. டேய் போடா, அப்புறமா வந்து பேசுறேன். இது வேறையா? சரி சரி, நான் வரேன். கிளம்பு கிளம்பு. உன் பேரை சொல்லும் போதே உன் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். பார்க்கும் போதே மலையாவேன், உன் அன்பில் கண்ணீர் துளியாவேன். உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில்
பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ வேற ஏன்டா ஆட்டத்தை கழிக்கிற? யூ ஏற்கனவே எங்க சாந்தியும் மாமாவும் பிடிஞ்சு கிடக்குறாங்க. இதுல நீர் வடையா? யூ மரியாதையா வேலைய போய் பாரு. இன்னும் இவளுக்கு டைம் இருக்கு. ஓய் உன் லைன் வரும்போது சொல்றேன். இப்ப வீட்டுக்கு கிளம்படியா? டேய் நான் சும்மா சாந்தி ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்தல, அதனால மாமாவை கூப்பிட வந்தேன். அவட வந்து சண்டையெல்லாம் தீத்து சாந்தி வீட்டுக்கு போயிட்டா. நீ இன்னும் இங்க என்ன பண்ற? வா போவோம். சரி வரேன். என்ன வாடா வாடான்னு நிக்கிற? போ. யூ இதெல்லாம் ரொம்ப ஓவரு. என்னைய சரி பண்ணாதான் உங்களுக்கு லைன் கிளியர் ஆகும். அத ஞாபகத்துல வச்சுக்கணும். டேய் இது வேறையடா. உன்னையெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். உனக்கு என்ன வேணும் சொல்லு. அப்படிங்கடா அதுவும் சரிதான். ஆனா ஒரு லிஸ்ட் இருக்கே. குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, அப்புறம் மைசூர்பா, அப்புறம் கேக்கு, அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் பாதாம் மில்க், ஐஸ்கிரீம் நிறைய இருக்கு. அப்படி ஒரு லிஸ்ட். ஸ்கூலு சாயங்காலம் விடும்போது கோயில் வாசல்ல நில்லு. நான் வரேன். பைக்ல 2 பேரும் சுத்தி போயிட்டு அப்படியே என்னென்ன கிடைக்குதோ டவுனுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும். சரியா? இப்படிதானா? சரி சரி போவோம். ஓ அப்ப பாக்கெட் நிறைய பைசா வச்சிட்டு போல இருக்கு. பெரிய லிஸ்டா சொல்லலாமா? நான் என் தம்பி கூட தந்து எழுதி கொண்டு வரேன். சரியா? நீ ரெடி ஆடும். நாம போவோம். டேய் தொலைக்க போறேன். ஒழுங்கு மரியாதையா வரியா இல்லையா? அட பாமே இன்னும் பாமே எடுக்கற. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ போ வரேன். சரி வரேன் மாமா. பாய். சரிடா. யூ மறந்துடாதீரும். சாயங்காலம் கோயில் வாசல்ல ரெடி ஆயிடும். நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு சாயங்காலமா வரேன். சரியா? சரிடா.